1932 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வைத்தியசாலையானது பல்வேறுபட்ட சவால்கள் மற்றும் அழிவுகளை சந்தித்து இன்று வளர்ச்சி நிலையினை அடைந்துள்ளமை பெருமைக்குரிய விடயமாகும். வடமாகாணத்தில் உள்ள 118 வைத்தியசாலைகளில் யாழ் போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவினை தொடர்ந்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அமைக்கப்பட்டமை சிறப்புக்குரிய விடயம். 30 வருடங்களுக்கு மேலாக வடக்கில் இடம்பெற்ற மோதலினால் இந்த வைத்தியசாலை பாதிக்கப்பட்டது. யுத்த காலத்தில் வைத்தியசாலை சிறிய வசதிகளுடன் இயங்கி வந்தது. யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் அரசு சார்பற்ற பல அமைப்புகளின் ஆதரவுகளுடன் முன் நிர்வாக தொகுதி மற்றும் குழந்தைகள் பிரிவு மற்றும் சில தற்காலிக மருத்துவ பிரிவுகளை அரசாங்கம் புனரமைத்தது. யுத்தம் நிறைவடைந்ததன் பின்னர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை 2010 ஆண்டு 111 கட்டில்களுடன் மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை அல்லது சாவகச்சேரி மாவட்ட வைத்தியசாலை என அழைக்கப்பட்டு வருகின்றது. பொது மருத்துவம் மற்றும் அறுவை சிகிச்சை பராமரிப்பு, நீரிழிவு உள்ளிட்ட பல்வேறு வகையான சுகாதார சேவைகளுடன் சாவகச்சேரி வைத்தியசாலை ஆரம்பிக்கப்பட்டது. பல் மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், புற்று நோயியல், கண் மருத்துவம், குழந்தை மருத்துவம், மனநோய் மற்றும் காசநோய் போன்ற நோய்களுக்கான சிகிச்சைகளும் அவசர சிகிச்சை பிரிவும் உள்ளது. எக்ஸ்ரே பிரிவு, இரத்த பரிசோதனை ஆய்வுக்கூடம் ஒன்றும் காணப்படுகின்றது. 2010 வைத்தியசாலையில் 9822 உள் நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டனர். 1,25,003 வெளி நோயாளர்கள் வருகை தந்தனர். அத்துடன் அந்த வருடத்தில் 20,352 சிகிச்சை நோயாளிகளும் வருகை தந்திருந்தனர். யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பொறுப்பு வைத்தியர் உயர் படிப்பிற்காக வெளிநாடு சென்றுள்ள நிலையில் பதில் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் அர்ச்சுனா சுகாதார அமைச்சின் செயலாளரினால் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி 24,57,000 ரூபாய் பெறுமதியான டயாலிசிஸ் மெஷின் வித் போர்ட்டபிள் RO சிஸ்டம் இயந்திரம் ஒன்று சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு அன்பளிப்பும் செய்யப்பட்டது. இதன்போது அந்த சந்தர்ப்பத்தில் ஆதார வைத்தியசாலையில் அத்தியட்சகராக பணிபுரிந்த பெண் வைத்தியரும் ஊடகங்களில் கருத்து தெரிவித்தார். வைத்தியசாலையில் ஒரு சிறுநீரக சுத்திகரிப்பு நிலையம் இயங்கி வருவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே. அதில் நோயாளர்களுக்கு வழங்கும் சேவையின் தரத்தை உயர்த்தும் முகமாக அவர் ஒரு புதிய சுத்திகரிப்பு உபகரணத்தையும் அதற்கு உதவியாக உள்ள RO பிளான்ட் என்று சொல்லப்படும் உபகரணத்தையும் நமக்கு வழங்கி நன்கொடையாக வழங்கி நமது சேவையின் தரத்தை உயர்த்துவதற்கு தயாராக உள்ளார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சுமூகமான மற்றும் பாதுகாப்பான அகச்சூழல் ஏற்படுத்தப்படும் வரை கடந்த 4ஆம் தேதி தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக சாவகச்சேரி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்து அறிக்கை வெளியிட்டிருந்தது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டார். அன்றிலிருந்து வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்களுக்கு தான் தோன்றித்தனமான முடிவுகள் ஊடாகவும் வாய்மொழி துன்புறுத்தல்களினாலும் வேலை தொடர்வதற்கு பாதுகாப்பற்ற அகச்சூழலை ஏற்படுத்தி இருந்தார் என குற்றம் சுமத்தியே அந்த ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எந்தவித மனிதாபிமானமும் இன்றி தன்னுடைய கடந்த கால காழ்ப்புணர்வுகளினால் பிரசவ விடுமுறையில் இருந்த வைத்தியர்களை தாய் சேய் நலன்களை கருத்தில் கொள்ளாமல் உடனடியாக தங்கியிருக்கும் விடுதியிலிருந்து வெளியேறவும் இடமாற்றத்தை பெற்றுச் செல்லவும் பணித்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதனால் வைத்தியர்கள் உட்பட ஊழியர்கள் தொடர்ந்து பணியை முன்னெடுத்துச் செல்ல முடியாத துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். இது தொடர்பில் மாகாண சுகாதார திணைக்கள பணிப்பாளர் சமன் பத்ரவினால் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மேற்கொண்ட கள விஜயத்தின் பின்பு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவை உடனடியாக மாகாண சுகாதார திணைக்களத்திற்கு மாற்றுமாறு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது. எனினும் அவர் தொடர்ந்தும் ஆதார வைத்தியசாலை அத்தியட்சகர் அலுவலகத்திலிருந்து வெளியேறாமையினால் வைத்தியர்கள் உட்பட அனைத்து உத்தியோகத்தர்களுக்கும் இடையூறாக உள்ளதாக தெரிவித்து சாவகச்சேரி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டது. இந்நிலையில் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா மகப்பேறு விடுதி, திடீர் விபத்து பிரிவு ஆகியவற்றை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு பணிப்புரைகளை விடுத்ததன் எதிரொலியாக முன்னாள் வடமாகாண சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தூண்டுதலின் பேரில் தனக்கு எதிராக வைத்திய அதிகாரிகள் சங்கத்தை களமிறக்கி தன்னை வைத்தியசாலையில் இருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். வைத்தியசாலையின் வளங்கள் மக்களுக்கு பயன்படுத்தப்படாத நிலையில் திட்டமிட்ட முறையில் இரட்டடிப்பு செய்யப்படுவதாகவும் மகப்பேற்று விடுதியினை கூட இயங்க விடாமல் வைத்திய குழு ஒன்று தடுப்பதாகவும் தெரிவித்தார். தனியார் வைத்தியசாலையில் கடமையாற்றும் வைத்தியர்கள் சிலர் சேர்ந்து குறித்த வைத்தியசாலையின் செயற்பாடுகளை மழுங்கடிக்கும் முயற்சியில்
தொடர்பில் கடந்த காலங்களில் செயற்பட்டதாகவும் தான் இந்த வைத்தியசாலைக்கு வருகை தந்தும் இவ்வாறான விடயங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என தெரிந்த நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் அரங்கேற்றப்படுவதாகவும் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகர் மீது வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்த இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் யாழ் மாவட்ட வைத்தியர்கள் சிலர் தாக்குதலை மேற்கொண்டனர். வைத்தியசாலைக்கு வருகை தந்த வைத்தியர் அங்கு இடம்பெற்ற பல்வேறு முறைகேடுகள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாடு இன்றி காணப்பட்ட சுகாதார சேவைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்தும் விதத்தில் செயற்பட்டார். இவ்வாறான நிலையில் கடந்த 4ஆம் தேதி கடமை நேரத்தில் வைத்தியசாலைக்கு செல்லாத வைத்திய அதிகாரிகள் சங்க வைத்தியர்கள் தனது அனுமதியின்றி சாவகச்சேரி வைத்தியசாலைக்குள் நுழைந்து கூட்டம் நடாத்துவதாக தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பில் ஆராய முற்பட்ட போது வைத்திய அத்தியட்சகரின் தொலைபேசி பறிக்கப்பட்டு அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இவ்விடயம் தொடர்பாக சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரின் தன்னிலை விளக்கமும் சாவகச்சேரி வைத்தியசாலையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகள் தொடர்பிலும் வீடியோ பதிவுகள் முகநூலிலும் பதிவேற்றப்பட்டது. இந்த ஹாஸ்பிட்டலில் வந்தவர் என்ன அடிச்சு வெளுத்தினா பிறகு போலீஸ் வந்தவர் நான் சொன்னேன் இந்த ஃபோன் எடுத்து வச்சிருக்கேன் இந்த காசு எடுத்து வச்சிருக்கிறேன் தாங்கன்னு சொல்லி இல்லை அது விழுந்த நிலத்தில் கிடந்ததாமன்னு சொல்லி அந்த வீடியோ நான் இதில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் போட்டு எனக்கு எதிராகவே வழக்க போட்டு போலீஸ் எனக்கு எதிராகவே யாழ்ப்பாணம் தானே ஸ்ரீலங்காவில் தானே இருக்கிறோம் எனக்கு எதிராகவே வழக்கு எழுதி அங்கே இருந்த HQI நல்லவர் அவருக்கு நான் சொன்ன பிறகு விளங்கினது. பட் அவருக்கு தெரியும் சில விஷயங்கள் அவருக்கு மீறி போய் கொண்டு கண்டு எனக்கு எதிராகவே வழக்கு எழுதி திருப்பி நான் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு திருப்பி வந்திருக்கேன். இது வரைக்கும் எனக்கு என்ன மினிஸ்ட்ரியிலேருந்து என்ன போக சொல்லி வரையில இவ வைத்தியர்கள் இவ என்ன செய்யணும்னு சொன்னால் எனக்கு தெரிய இவ OPD பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி அனுப்பினோம். சரியான பிள்ளை நாங்கள் ஒரு எசென்ஷியல் சர்வீஸ் இதே எந்த அம்மாக்கோ எந்த அப்பாக்கோ இந்த வரைக்கும் நான் பிரைவேட் செய்யறதும் இல்லை செய்ய போறதும் இல்லை. தன் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்க தயங்குவதாக பாதிக்கப்பட்ட வைத்தியர் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தியட்சகர் அர்ச்சுனா சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தாமையின் காரணமாக ஆதார வைத்தியசாலையின் முழு வைத்தியர்களும் தங்கள் பாதுகாப்பு நோக்கம் கருதி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டதாக வைத்தியர் கமலா நேரு பொது வைத்திய நிபுணர் தெரிவித்தார். தற்போது வைத்திய அத்தியட்சகராக இருக்கும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வைத்தியர்கள் உட்பட அனைத்து ஊழியர்களுக்கும் பாதுகாப்பாக வேலை செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தர தவறியதால் நாங்கள் இன்று விரும்பத்தகாத முறையில் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டு ஆதார வைத்தியசாலையின் முழு வைத்தியர்களும் இந்த RDHS ஆபீஸில் கூடியிருக்கிறோம். கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி முதல் இருந்தே அத்தியட்சகர் அர்ச்சுனா துன்புறுத்தி வந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இது இவ்வாறு இருக்க யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் 17 சிகிச்சையகங்கள் இயங்கி வந்த நிலையில் கடந்த 2014ஆம் ஆண்டு புதிதாக 3 சிகிச்சையகங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. இளம் வயதினருக்கான சுகவாழ்வு சிகிச்சையகம், நரம்பு தளர்ச்சி சிகிச்சையகம், மூட்டுவாத சிகிச்சையகம் ஆகியனவே ஆரம்பிக்கப்பட்டன. 2022ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் விபத்து மற்றும் சத்திர சிகிச்சைகள் அலகு திறப்பு விழாவும் மற்றும் ரோட்டரி கழகத்தினரால் நன்கொடையாக வழங்கப்பட்ட சத்திர சிகிச்சை கூடத்திற்கான மருத்துவ உபகரணங்கள் கையளிக்கும் நிகழ்வும் ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் தலைமையில் ஆரம்பமாகின. இவ்வளவு அபிவிருத்தி திட்டங்களை கொண்டுள்ள யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அண்மை காலங்களாக சர்ச்சைக்குரிய விடயங்கள் வெளிவருகின்றன. உண்மையில் இந்த வைத்தியசாலையின் அரசியலின் பின்னால் இருப்பது யார்? வைத்தியசாலையின் முன்னேற்றத்தை வலியுறுத்தும் வைத்திய பணிகளை உடன் வழமைக்கு திரும்ப வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டத்துடன் கடையடைப்பு ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்பட உள்ளது. நாளை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னேற்றத்திற்காக செயற்பட முனையும் புதிய வைத்திய அத்தியட்சகருக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் சதிகளை உடைத்தறியும் நோக்கிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்நிலையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த வைத்தியசாலைக்கு விஜயம் செய்து வைத்திய அத்தியட்சகருடன் வைத்தியசாலை நிலவரங்கள் தொடர்பாக கலந்துரையாடினார். இதன் போது வைத்தியசாலையை மேம்படுத்த தன்னால் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளின் போது ஒரு சில வைத்தியர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் வைத்தியசாலையை இக்கட்டான நிலைமைக்கு கொண்டு சென்றிருப்பதாக வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா அமைச்சருக்கு தெரிவித்திருந்தார். வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு, சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயங்க வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஆளணி வளம் காணப்படுவதாகவும் வைத்திய அத்தியட்சகர் அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருந்தார்.
இருந்தார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் தலைமையிலான குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றினை அண்மையில் மேற்கொண்டிருந்தனர். So you want to put it here, another illness into my institution where confronting the DGS's order. You are confronting the DGS's order. According to DGS's order. Oh yes, according to the Secretary's order, I came here as a medical superintendent. That's Whereas fine. all three community medicine pass out, violently violating the court's order, also putting a medical officer instead of me. That's fine, we go back. Thank you, sir. No problem. Okay. Thank you. பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக் கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக அலுவலகத்திற்கு கிடைத்த தொலைபேசி முறைப்பாடுகளுக்கு அமைய அக்கள விஜயம் மேற்கொள்ளப்பட்டதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் தெரிவித்தனர். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விடயத்தில் பல்வேறுபட்ட ஊழல் மோசடிகள் மறைந்திருப்பதனால் அவற்றிற்கு எதிராக வைத்திய அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா முன்னெடுத்த நடவடிக்கைகள் குறித்து சிலர் தரப்பினர் தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்துவதாக சமூக ஆர்வலர்கள் பலர் கருத்து வெளியிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. 92 வருடகால வரலாற்றை கொண்ட யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் இன்றைய நிலை கவலைக்கிடமாகவே உள்ளது. யாழ் மாவட்டத்தின் முக்கிய வைத்தியசாலையாக காணப்படும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை இன்று இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டதன் காரணம்தான் என்ன? அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினரின் அரசியலா இது? தொடர்ச்சியாக யாழ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய தற்போதைய பதில் வைத்திய அத்தியட்சகர் அர்ச்சுனா சுமத்தி வரும் குற்றச்சாட்டுகளுக்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம், மாவட்ட வைத்திய அத்தியட்சகர், மாகாண வைத்திய அத்தியட்சகர், சுகாதார அமைச்சின் பணிப்பாளர்கள், சுகாதார அமைச்சின் செயலாளர்கள், சுகாதார அமைச்சர் ஆகியோர் என்ன பதில் சொல்ல போகின்றார்கள்? இவர்களின் கவனத்திற்கு மக்களின் கருத்து. எங்கட ஏரியான்னு சொன்னால் எங்கட சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் என்ன வளம் இல்லை, எல்லா வசதிக்கும் இடம் இருக்கு. அதை வடிவாக வந்து விளங்கி கொண்டு மக்களுக்காக செய்யணும் ஒழிய அதை வெட்டி போட்டு பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி அங்கே கொண்டு போய் மத்திய கணக்கில் வச்சு ஒரு மகன் இறக்கப்பட்டு அதால் பாதிக்கப்பட்டு டாக்டர் மேலோட சண்டை பிடிக்க வேண்டிய கட்டங்கள் இருக்கு. முன்காலத்தில் டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாம் தெய்வங்களை மாதிரி இப்போ எல்லாரும் பராமரித்தார்கள். இப்போ எல்லாம் பணத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த புதுசாக கட்டின கட்டிடத்துக்கு எனது பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மற்றது இந்த பிராமான் மாலவை எல்லாரும் அங்கே பணம் சேர்த்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்கலாம். அந்த பணம் எல்லாம் எங்கே போச்சுதுன்னு தெரியல. எல்லாம் சூறையாடப்பட்டிருக்கு. இங்கே போனால் தேவையான மருந்துகள் கிடைப்பதில்லை. மருந்துகள் எல்லாம் இந்த இடங்களுக்கு போய் ஒரு இடத்துல விற்பனை செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. மருந்துகளை சரியாக பாதுகாக்கணும் இல்லை. எல்லாம் கண்டபடி ஏழை மக்களுக்கு 40 விதமான மக்கள் ஒரு நேர சாப்பாடு இல்லாமல் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு போய் சேர வேண்டிய இலவசமாக கிடைக்கிற மருந்து வகைகள் எல்லாம் பணம் படைத்தவர்களுக்கு போய் கொண்டு இருக்குது. ஒரு நாள் போனேன், எனக்கு இப்போ கண்ணால் தண்ணி வடிஞ்சு கொண்டு இருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன். அப்போ ஐ ட்ராப்ஸ் மற்ற அதெல்லாம் எனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ண வேறு இருந்தாலும் நான் கைத்தடியை மறந்து போய் விட்டுட்டு வந்துட்டேன். அப்போ நான் திரும்ப கைத்தடி எடுக்க போய்க்க அந்த எனக்கு என்ன பரிசோதித்து மறந்த அந்த வைத்தியர், இந்த ஐயாட்ட காசு இருக்கு, நீ போய் அவரை பாமசியில் வாங்க சொல்லு ஐ ட்ராப்ஸை, மிச்ச மருந்துகளை கொடுத்து விடுன்னு சொன்னார். அப்போ இவையெல்லாம் பிறகு பின்னிடம் நான் அங்கே ஒரு நாள் அதே ஆஸ்பத்திரி போக அதே டாக்டர் அங்கே நான் எங்கே மருந்து வாங்கினோம் அங்கே ப்ரைவேட் ப்ராக்டிஸ் செய்து கொண்டு இருக்கிறேன். மக்கள் தான் பாதிக்கப்படுகிறோம், அதோட தனி மனிதர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போ எனக்கும் இந்த பிரச்சனைகளால் நான் அங்கே ஓட்டில் இருந்தபடியாக தான் நீங்கள் எல்லோரும் வந்து என்ன நிர்மம் இதுக்கு கேட்டிருக்கிறீங்க. அதால் நான் ஓமன்னு சொன்னேன். என்னென்னா ஓட்டில் இருக்க அவையல் செய்த சேவை பிரமிக்கத்தக்க சேவை. எனக்கு நேற்று ப்ரெஷர் 200, 115, 130க்கு போட்டுது. அவையல் 5 மணித்தியாலுமே நாங்கள் வச்சு சரியாக பாதுகாத்து அந்த தனி மனிதன் இன்னும் நர்சஸ் உதவியோடு எனக்கு 5 மணித்தியாலத்தில் எனக்கு மீண்டும் நான் நிம்மதியாக இருக்கிறேன் வீட்டில். இன்றைக்கும் போனான். இன்றைக்கும் அங்கே சனம் ஒரு குழந்தை வந்தது சைக்கிளில் அடிபட்டு
அதுக்கு உடனே சிகிச்சை அளித்து இதெல்லாம் ஒரு அம்மாவுக்கு நாய் கடிச்சு வந்துச்சு. எல்லாரையும் அவர் பார்த்து அவர் தந்த வேலையும் செய்து இப்போ அவருக்கு தலைக்குள்ள சரியான பிரச்சனை.